சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சாவை மன்னிக்க வேண்டும். பழக்கதோஷத்தில் எங்கள் மொழியில் வரவேற்று விட்டேன். வர வேண்டும் பாண்டிய தூதுவரே. உங்களை வரவேற்று அமர வைக்கும் பொறுப்பாய் என்னிடம் தந்திருக்கிறார் அகஸ்டஸ் பெருமகனார். அமருங்கள். நன்றி. சிபியோ, இவர் எங்கள் செனட் சபையின் பிரதான உறுப்பினர், அகஸ்டஸ் பெருமகனாரின் அந்தரங்க காரியதர்சியும் ரோம் நாட்டின் பிரதான அமைச்சரும் ஆவார். இவர் பெயர் வெயின்ஸ். உங்களை கௌரவிக்கும் வகையில் வரவேற்று அமர வைக்கும் பொறுப்பை இவரிடமே தந்திருக்கிறார் எங்கள் அகஸ்டஸ் பெருமகனார். நம்மை வரவேற்க வந்த ஜூனோவும் அழகான தமிழில் பேசினாள். இவரும் தமிழிலேயே வரவேற்கிறாரே. நான் தான் சொன்னேனே, இங்கே எங்கள் மொழி லத்தீன் என்றாலும் அதற்கு அடுத்தபடியாக சிறப்புற்று விளங்குவது தமிழ் மொழிதான். அகஸ்டஸ் பெருமகனார் முதல் அனைவருமே தமிழ் மொழியைத்தான் நன்றாக அறிவார்கள். இங்குள்ளவர்களிடம் எப்படி உரையாடுவது என்று மிகவும் யோசித்துக் கொண்டிருந்தேன். இங்குள்ள அனைவருமே தமிழ் மொழி அறிவார்கள் என்பதால் எப்படி உரையாடுவது என்ற பிரச்சனை தீர்ந்தது. செபியோ, அகஸ்டஸ் பெருமகனார் தன் குடும்பத்தினரோடு பாண்டிய தூதுவரை சந்திக்கும் நிகழ்ச்சி இது. நான் செனட் சபையில் இவரோடு பொறுமையாக உரையாடுகிறேன். நான் சென்று பெருமகனாரை அழைத்து வருகிறேன். சிப்பியோ, மன்னர் என்னை இங்கு சந்திப்பதற்கு ஏதேனும் காரணம் உண்டா? நிச்சயம் உண்டு. இதுதான் மன்னர் குடும்பத்தோடு தங்கும் அந்தரங்க அறை. உங்கள் வழியில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த புறம் என்று சொல்லலாம். ஓ, மிகவும் நெருக்கமானவர்களை மட்டும்தான் அகஸ்டஸ் பெருமகனார் இங்கு சந்திப்பார். இங்கு பல அறைகள் இருக்கும் போல இருக்கிறதே. இதில் பெருமகனார் எங்கு தங்குவார்? அந்த பக்கம் உள்ள அறைதான் பெருமகனார் அலுவல் விஷயமாக இருக்கும் போது உபயோகப்படுத்தும் அறை. இந்த பக்கம் உள்ளது பெருமகனார் குடும்பத்தோடு வசிக்கும் அறை. இங்கு அவரோடு வேறு யார் யார் தங்கியிருக்கிறார்கள்? அவரது மனைவி லிபியாவும் மூத்த மனைவி ஸ்கிரிபோனியாவின் மகள் இளவரசி ஜூலியாவும் இங்கு வசிக்கிறார்கள். அப்படியானால் இங்கு வாழ்பவர் அகஸ்டஸ் பெருமகனாரின் இரண்டாவது மனைவியா? பாம்பியஸ் என்பவன் அகஸ்டஸ் பெருமகனாருக்கு போட்டியாக முளைத்து பின்னர் அவரோடு சமாதானம் செய்து கொண்டான். அவனது சொந்தத்தை சேர்ந்தவள்தான் பெருமகனாரின் மூத்த மனைவி ஸ்கிரிபோனியா. அவரை பெருமகனார் மணந்து வாழ்ந்தாலும் அந்த இல்லற படகின் ஓட்டம் நெடுநாள் நீடிக்கவில்லை. கருத்துக்கள் மோதின, கசப்புகள் வளர்ந்தன. அந்த கசப்பின் அரிப்பால் இதய பிணைப்பு விழுந்துவிட்ட பின்னர் இணைந்து வாழ்வதில் என்ன பொருள் இருக்கிறது? அதனால் அகஸ்டஸ் பெருமகனார் ஸ்கிரிபோனியாவை மனவிலக்கு செய்து விட்டார். மனவிலக்கா? ஆமாம். எங்கள் நாட்டில் அப்படி ஒரு உறவை அறுத்துக் கொள்வதற்கு வழி உண்டு. இதில் வருந்தத்தக்கது என்னவென்றால் ஸ்கிரிபோனியா ஜூலியாவை என்று பெற்றெடுத்தாரோ அந்த நாளில்தான் அந்த மனவிலக்கு நடந்தது. ஆனாலும் அவர் பெற்ற அந்த மகளை அருமையாக தாமே வளர்த்து ஆளாக்கினார் அகஸ்டஸ் பெருமகனார். பிறகு இந்த லிபியாவை இரண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் இளவரசி ஜூலியாவை தன் இரண்டாவது மனைவி லிவியா சொந்த மகளாக பாவிக்க வேண்டும் என்பதற்காகவே இரண்டாவது மனைவியின் மூலம் அவர் வாரிசு எதையும் ஈன்றெடுக்கவில்லை. மகாராணி லிவியாவும் இதற்கு முழு மனதோடு சம்மதித்து இளவரசி ஜூலியாவை தன் சொந்த மகளாகவே வளர்த்து வருகிறார். ஆச்சரியம்தான் சிப்பியோ. அகஸ்டஸ் பெருமகனாரின் உயர்ந்த குணம் இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக புரிகிறது. செலியா,
அகஸ்டஸ் பெருமகனார் வருகிறார். பெருமகனாரே, இவர்தான் பாண்டிய நாட்டு தூதுவர், பெயர் செழியன். பெருமகனாருக்கு எங்கள் பாண்டிய மன்னர் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கிறேன். செழியரே, இவள் என் மனைவி லிவியா. இவள் என் மகள் ஜூலியா. வணங்குகிறேன். ஓ, தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் தூதுவர் இவர்தானோ? ஆம், எப்பொழுது வந்தார்? இப்போதுதான் வந்தார். அமருங்கள் செழியாரே. சிபியோ, உங்கள் பயணம் நல்லபடியாக இருந்ததா? எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை பெருமகனாரே, இயற்கை சீற்றம் தானே முதல் பாதிப்பு. கடல் அமைதியாக இருந்தது, காற்றும் சாதகமாக வீசியது. கடற்கொள்ளையர்களாலும் எந்த பாதிப்பும் இல்லை. செழியாரே, பெருமகனாரிடம் ஒரு விண்ணப்பம். என்ன? என்னை செழியா என்று உரிமையோடு ஒருமையில் அழைத்தாலே போதும். தமிழரின் நட்பு பாராட்டும் பண்புக்கு இதுவே சான்று. ஆகட்டும், அப்படியே அழைக்கிறேன். செழியா, உங்கள் மன்னர் பெருவழுதி பாண்டியர் உடல் நலமில்லாமல் இருக்கிறார் என்பதை அறிந்து நான் மிகவும் வருந்தினேன். இப்போது எப்படி இருக்கிறார்? ஓரளவு எழுந்து நடமாடுகிறார் என்றாலும் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து இன்னும் மீளவில்லை. அவர் மீது கொண்ட அன்பினால் சேர மன்னர் சேரலாதர் பாண்டிய நாட்டிலேயே தங்கி அவரை பார்த்துக் கொள்கிறார். சோழ மன்னர் கரிகாலர் அவ்வப்போது வந்து கவனித்துக் கொள்கிறார். ஆஹா, சேர சோழ பாண்டியர் எனும் மூவேந்தரும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சான்று. உங்கள் மன்னர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி பெருமகனாரே. என்ன செழியா, அப்படி பார்க்கிறாய்? இல்லை, இது போன்ற ஒரு பருகு நீரை எங்கள் நாட்டில் நான் பார்த்ததே இல்லை. கவலைப்படாதே, இது மதுபானம் அல்ல, சாதாரண சுவை நீர்தான். அரண்மனைக்கு வரும் விருந்தாளிகளுக்கு முதலில் இந்த சுவை நீரை கொடுத்து வரவேற்பதுதான் எங்கள் ரோமானியரின் வழக்கம். உண்மைதான் பெருமகனாரே. எங்கள் நாட்டிலும் நாடி வரும் விருந்தாளிகளை முதலில் நீரோ அல்லது மோரோ கொடுத்து வரவேற்பதுதான் எங்கள் வழக்கம். நாடுகள் வெவ்வேறானாலும் மனிதர்களின் உணர்வு ஒன்றுதானே செழியா? உண்மைதான் பெருமகனாரே. பருகு. பணிப்பெண்ணே, நீ கொடுத்த சுவை நீர் அருமையாக இருந்தது. தூதுவரே, எங்க பெருமகனாரின் குடும்பத்தினர், செனட் சபை உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள், வணிகர்கள் ஆகியோர்கள் தான் தமிழ் மொழியை அறிவார்கள்.
ஓ, அப்படியா? இங்குள்ள வீரர்களோ பணிப்பெண்களோ அதை அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு லாட்டின் மொழி மட்டும்தான் தெரியும். நன்றி என்று லத்தீன் மொழியில் எப்படி சொல்வது? பெனிஃபிசஸ். ஓ, பெனிஃபிசிக்ஸ். தூதுவரே, உங்களுடைய பாண்டிய நாட்டு முத்தாரம் என்றால் எனக்கு அளவில்லாத ஆசை. என்ன வேலை என்றாலும் வாங்கி விடுவேன். பார்த்தாயா செழியா, நீ இந்த நாட்டில் அடியெடுத்து வைப்பதற்குள்ளாகவே உங்கள் நாட்டின் முத்துக்கள் மீதுதான் என் மனைவியின் சிந்தனை செல்கிறது. ஆமாம், உங்கள் நாட்டு பெண்களும் இப்படித்தான் நகை என்றால் பைத்தியம் பிடித்து அலைவார்களா? பெண்கள் எந்த நாட்டில் பிறந்தால் என்ன, எந்த மொழியில் பேசினால் என்ன, அவர்களின் இதயம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். எவ்வளவு நகைகளை பூட்டினாலும் அவர்களது ஆபரண ஆசை பசி அடங்கவே அடங்காது. சரியாக சொன்னாய் செழியா, சரியாக சொன்னாய். பெண்களின் நெஞ்ச கடலை நீ மிகவும் சரியாகத்தான் அறிந்து வைத்திருக்கிறாய். ஏதேது இந்த தூதுவர் மிகவும் பொல்லாதவராய் இருப்பது போல் தெரிகிறது. பெண்கள் குலத்தையே மிகவும் மட்டமாய் தாக்கி பேசுகிறாரே. விடு ஜூலியா, ஒருவேளை இவருடைய மனைவி இவரை படாத பாடுபடுத்தி நிறைய செலவு வைத்திருப்பாரோ என்னவோ, அதனால் அந்த குமரலை இங்கு வந்து கொட்டுகிறார். இல்லை, இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. தனியால் தான். ஒருவேளை இவளது காதலி இவளை ஏமாற்றியிருப்பார். அந்த தோல்வியை தாங்க முடியாமல் தான் பெண் கோலத்தையை மொத்தமாக தாக்கி பேசுகிறார். லிவியா, மனம் புரிந்தோ மையல் கொண்டோதான் ஒரு பெண்ணின் மன இயல்பை தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? பார்த்தாலே தெரியாதா? அலை இல்லாத கடல், ஆசையில்லாத பெண் இந்த உலகத்தில் ஏது? ஏன் ஆண்கள் மட்டும் ஆசை இல்லாதவர்களா என்ன? ஆண்களுக்கு புகழாசை, பெண்கள் தங்களுடைய நகை ஆசையால் ஒரே ஒருவருடைய தங்கள் கணவருடைய மனதை மட்டும்தான் வதைப்பார்கள். ஆனால் ஆண்கள் புகழாசையால் நாடுகளை கைப்பற்றி புறப்பட்டு எத்தனையோ பேரின் மனத்தை வதைப்பதில்லையா? வாழ்வை சிதைப்பதில்லையா? அது எப்படி? ஆண்களின் பெருமைக்கு அடையாளம் அவர்களது வீரம் தானே. வீரத்திற்கு அடையாளம் அவர்கள் நடத்தும் போர் தானே. பார்த்தாயா ஜூலியா, இந்த விஷயத்தில் உன் தந்தையோடு ஒன்று சேர்ந்து கொள்கிறான் சிப்பியோ. உன் தந்தையோடு பேசி பயனில்லை. பெண்கள் என்றாலே அவருக்கு சற்று அலட்சியம்தான். பெருமகனாரே, என்ன செழியா? தாங்கள் இந்த பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கென்ன இப்போது அவசரம்? தங்கள் குடும்பத்தினருக்கு இது என் தனிப்பட்ட பரிசு. அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாண்டிய அரசின் சார்பிலான பெரும் பரிசு பொருட்கள் மரக்கலத்தில் உள்ளன. அவை பின்னர் தாங்கள் செனட் மன்றத்தில் குழுவேறி இருக்கும் போது முறைப்படி அன்பளிப்பாக வழங்கப்படும். என்ன இருந்தாலும் நீ கெட்டிக்காரன் தான் செழியா. என் குடும்பத்தினரை மகிழ்வித்தாலே போதும் என்றுதானே அவர்களுக்கு மட்டும் பரிசு கொண்டு வந்திருக்கிறாய். மன்னிக்க வேண்டும் பிரின்சப்ஸ் அவர்களே, தங்கள் குடும்பம் என்றாலே தாங்களும் அதில் ஒரு அங்கம்தானே என்பது என் தாழ்மையான கருத்து. ஓ, அப்படி கேளுங்கள் தூதுவரை, சரியாக மடக்கினீர்கள். என்னுடைய தந்தைக்கு குடும்பம் என்று ஒன்று இருப்பதே நினைவில் இருப்பதில்லை. அதில் தானும் ஒரு அங்கம் என்பதையே மறந்துவிட்டார். ம், எப்போது பார்த்தாலும் நாடு மக்கள் என்றுதான் கவலைப்படுகிறாரே தவிர அவருக்கென்று ஒரு குடும்ப பொறுப்பு இருப்பது என்பது அவர் சிந்திப்பதே இல்லை. நன்றாக ஓர்க்கும்படி கேளு ஜூலியா. ஓ, இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டீர்களா? இருக்கட்டும், எனக்கும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் வராமலா போய்விடும். பெருமகனாரே, பரிசு பொருள். செழியா, அது எப்படி?
எங்கள் குடும்பம் என்பது நான், என் மனைவி, என் மகள் என்று மூவர்தான் என அறிந்து கொண்டு 3 முத்தாரங்கள் கொண்டு வந்திருக்கிறாய். சிப்பியோவிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் பெருமகனாரே. அதற்கேற்ப கொண்டு வந்தேன். இந்தாருங்கள், இதை அவர்களுக்கு கொடுங்கள். அருமை, அற்புதம். பளிச்சென்றிருக்கிறது இந்த முற்றுக்கள். இவ்வளவு அழகான முத்து மாலைகளை நானும் இதுவரை பார்த்ததே இல்லை. முத்து மாலையை ஏன் கையில் வைத்திருக்கிறீர்கள்? அணிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த முத்து மாலை மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து செய்தது போல் இருக்கிறது. நீங்கள் இதை அணிந்து கொண்டு செனட் சபைக்கு சென்றால் அத்தனை பேரும் வியந்து போவார்கள். சரியா, நான் சாதாரணமாக பரிசு பொருட்களை கண்டோ பாராட்டு மொழிகளை கேட்டோ மயங்கி விடுவதில்லை. ஆனால் உங்கள் பாண்டிய நாட்டு முத்தாரம் என்னுடைய உறுதிப்பாட்டை தளர்த்தி விடும் போல் தெரிகிறதே. சிப்பியோ, கூறுங்க. நம்முடைய தூதுவர் நாளை காலை எங்கு வர வேண்டும் என்பது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். வா ஜூனோ, ஏன் இவ்வளவு தாமதம்? தூதுவர் தங்க போகும் மாளிகையில் எல்லா வசதிகளும் சரியாக இருக்கிறதா என்று கவனிக்க சென்றிருந்தேன். அவர்களுக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்துவிட்டு வந்தேன். பரவாயில்லையே, இப்படியெல்லாம் தனக்காக அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தி இங்கே இருக்கக்கூடும் என்பது இந்த தூதுவருக்கு முன்பே தெரியும் போலும். இல்லை என்றால் உனக்கும் சேர்த்த ஒரு பரிசினை கொண்டு வந்திருப்பாரா? என்கா பரிசா? நம்பவே முடியவில்லையே. ஏன் இந்த சந்தேகம்? நான் ஒன்றும் வேடிக்கைக்காக சொல்லவில்லை ஜூனோ. இதை பாண்டிய நாட்டு தூதுவர் உனக்காகத்தான் கொண்டு வந்தார். நான் வாங்கி விளையாட்டாகத்தான் அணிந்து பார்த்தேன். இந்தா, பெற்றுக்கொள். எப்படி ஒரு முத்தாழத்தை இதுவரை நான் அணிந்ததில்லை. மிக அழகாக இருக்கிறது. ஜூனோ, செழியரை அவர் தங்க வேண்டிய மாளிகைக்கு அழைத்துச் செல். உத்தரவு. சிப்பியோ, நாளை நாம் அரசு முறைப்படி இவரை செனட் சபையில் சந்திப்போம். ஆகட்டும் அண்ணா. சரியா, நாம் நாளை சந்திப்போம். சிப்பியோ, தூதுவரை அழைத்து வாருங்கள். அவள் தங்க போகும் மாளிகைக்கு செல்வோம். பார்த்தாயா சிலியா? அகஸ்டஸ் பெருமகனார் அந்த முத்தாரத்தை ஜூனாவிற்கு தந்துவிட்டார் என்றதும் ஜூலியாவின் முகமே மாறிவிட்டது. சபை நாகரிகம் கூட தெரியாமல் சட்டென சென்று விட்டார். ஏன், அவரது மனைவியின் முகமும் மாறித்தான் போனது. என்ன செய்வது? பெண்களுக்குள்ள ஆசை கடல் என்றால் அழுக்காரோ வானம்தான். சரியாக சொன்னாய். சரி, வா போகலாம். ஒபிசிட்டி
வந்துட்டு அப்படின்னா முக்கியமான நோய்கள் என்ன கேட்டிங்கன்னா பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஹார்ட் பாதிக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதோட பட்டு டயபெட்டிக்கு, மெட்டபால் டிசார்டரில் டயபெட்டிக்கும் தைராய்டு மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒபிசிட்டியால் தான்